ஸ்ரீ குருபியோ நமஹ. குருநாதா காமாட்சி சரணம். பெரியவாள்கிட்ட அந்த சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது பெரியவா லலிதா சாஸ்திரநாமம் சொல்லிண்டே அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கிறத உங்கள் கீழே நாஸ்திகரத்தில் பூஜையை பார்க்கறதுல ஒருத்தர் வந்து கொஞ்சம் நாஸ்திகர் போல் இருக்கு. அவர் பக்கத்தில் சொல்லிட்டு இருக்கார். திறக்கையும் பெரியவாள்கிட்டேருந்து எங்கேயோ தள்ளி தான் இருக்கார். அவர் சொல்கிறார், லலிதா சாஸ்திரநாமம் சொல்லி பெரியவா பூஜை பண்ணுறா, ஆனால் அதில் வந்து அப்ரம்ம கீட்ட ஜன்னீர்னு ஒரு நாமாவளி இருக்குது. அப்ரம்ம கீட்ட ஜன்னீர்னா எல்லாரும் ஒன்று தான். அம்பாளோட பார்வையில் எல்லாருமே ஒன்று தான். எல்லா மக்களும் ஒன்று தான் அம்பாளே சொல்லியிருக்கா லலிதா சஹஸ்ரநாமத்தில். அப்படி இருக்கும்போது எதுக்கு மடி ஆச்சாரம் இவ்வளோ இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் உண்டா பெரியவா? யாரையும் தொடாமல் அப்படி கையில் ஜலம் விடுறாளே, ஒரு பழம் கொடுக்கணும்னா அப்படி தொடாமல் தான் தூக்கி போடுறா. அதனால் நம்ம லலிதா சஹஸ்ரநாமம்லாம் இப்படி இந்த நாமாவளியில் இது மாதிரி சொல்லியிருக்கும்போது பெரியவா எதுக்கு இப்படி ஆச்சாரம் சுத்தம் பார்க்குறா அப்படின்னு இன்னொருத்தட்ட பேசிகிட்டு இருக்கிறவர். பூஜை எல்லாம் முடிஞ்சது. எல்லாரும் தீர்த்தம் வாங்கிறதுக்கு வரா. எல்லாருக்கும் பெரியவா தீர்த்தம் கொடுப்பா. அப்படி கொடுத்துட்டே இருக்கிறது இவர் ஒரு டர்ன் வருது. அப்போ பெரியவா சொல்கிறா, ஆப்ரம்ம கீட்ட ஜனநீர்னா நீ சொன்ன மாதிரி அம்பாளோட பார்வையில் எல்லாம் ஒன்று தான், கரெக்டு தான். ஆப்ரம்ம கீட்ட ஜன்னிக்கு அடுத்த நாமாவளி என்ன தெரியுமா? வர்ணாசிரம விதாயினி. அப்படின்னா என்ன தெரியுமா? அவ ஆசிரமங்களுக்கு தகுந்த மாதிரி நீ மடி ஆச்சாரத்தோடு இருக்கணும் அப்படின்னு அதே அம்பாள்னு சொல்லியிருக்காப்பா. அதனால இந்த மடம் இருக்கே, இந்த ஆதிசங்கர கொண்டு வந்த அந்த சந்திரமௌலீஸ்வரர் பூஜை இருக்கே, இதை எத்தனை சுத்த ஆச்சாரமாக எங்களுக்கு நியமத்தோடு பண்ணணும்னு எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதை நாம் மீற முடியாது. இப்போது ஆஃபீஸ்க்கு நீ வந்து பஞ்சகஜம் கட்டிட்டு போனால் சும்மா இருப்பாளோ? இருக்க மாட்டா இல்லையா? பேண்ட் ஷர்ட்டு இந்த ட்ரெஸ் கோடோடு தானே நீ போகணும். அங்கே நீ வந்து பஞ்சகஜம் போட்டுன்னு போனால் சும்மா இருப்பாளோ? அது மாதிரி தான்ப்பா ஒரு இடத்துக்கும் ஒரு நியமனம். நீ சொல்கிறாய் ஆப்ரம்ம கீர்த்தனி அடுத்த நாமாவளியே அம்பாள் சொல்லியாச்சு. வர்ணாசிரமம் அவாவா ஆசிரமத்துக்கு தகுந்த மாதிரி நியம நிஷ்டையோடு இருக்கிறது தான் வர்ணாசிரம விதாயினி அப்படின்னு சொல்கிறா. அவனுக்கு அந்த நாஸ்திகனுக்கு அப்படியே என்ன சேடம் தெரியலை, முழிக்கிறான். இந்த ராஜசிம்ஹத்தோட போய் மோதறதுக்கு பார்த்தா முடியுமோ உங்களுக்கு? பெரியவா அஷ்டோத்தரத்திலே இருக்குது. வர்ணாசிரம சதாச்சார ரக்ஷகாய் நமோ நமக. வர்ணாசிரமத்தை சதா ஆச்சாரத்தோடு ரட்சிக்கிற மகானவர். அவர்கிட்ட போய் மோதி பார்க்க முடியுமா? ராஜசிம்ஹம் அவர். அந்த தெய்வத்தோட கூட மோதி பார்க்க முடியுமா உனக்கு? அதுக்கு சொல்கிற மாதிரி இந்த சம்பவமானது முல்லைவாசல் அப்படிங்கிற ஒரு பெரியவா கூடயே இருந்தவர். அவர் தான் இதை நம்மளுக்கு கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கார். கேட்கும்போதே நம்மளுக்கு சிலிர்க்கிறது இல்லையா? பெரியவா கூட எல்லாம் மோத முடியுமா சொல்லுங்க? எப்பேற்பட்ட ஒரு இது ஞான கடல் அந்த தெய்வம். குருநாதா காமாட்சி சரணம்.